ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல காலைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆங்காங்கே தீர்மானத்தோடு உடன்படிக்கை பண்ணி இந்த தேவாலயத்தில் இணைந்திருக்கிற விசுவாசிகள் குடும்பங்கள் ஊழியர்கள் பிள்ளைகள் யாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஆராதிப்போம். மகிமையுள்ள நாமத்தை இந்த காலையில் உயர்த்துவோம். ஆமென். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், மகிமையுள்ள நாமம், வல்லமுள்ள நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். மகிமையுள்ள உடைய நாமத்திற்கு நன்றி. இந்த காலவழியில் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீரே ஸ்தோத்திரம், காத்திரே ஸ்தோத்திரம், வழி நடத்தினரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஜெப வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த காலவழியில் இப்படி ஜெபிக்க, பாட, துதிக்க கொஞ்ச நேரங்களுக்கு கொடுத்து ஊழியர்களோடு இணைந்து சபையாக இணைந்து ஆங்காங்கே இப்படி ஜெபிக்க நீ கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. சர்வ வல்லமுள்ள தேவனே, கொடான கொடி நன்றி, கொடான கொடி நன்றி, கொடான கொடி நன்றி, கொடான கொடி நன்றி. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவழியிலே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக, ஆச்சரியமான நம்முடைய வழிகளுக்காக, அற்புதமான நம்முடைய பாதைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ, அங்கே இணைந்து ஜெபிக்கிற எல்லா நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு இடத்திலும் உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக துதிகளை ஏற்றுக்கொள்ளும், ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். உடைய மகிமைக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் பாடல்கள், எங்கள் வேத தியானங்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வசனத்தை தியானித்து இந்த காலையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த ஜெப வேளையை தேவன் நமக்கு ஆச்சரியமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தி நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார் என்று எல்லாரும் இணைந்து பாடப்போகிறோம். இணைந்து பாடுவோம். நன்றி பலி கட்டுவோம், செய்த நன்மை, செய்த நன்மை
காலங்களுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், நாமே நம்மை பாதுகாக்கிறவர், வழி நடத்துகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவருடைய கிருபைக்கு நன்றிகளை செலுத்தி ஒரு வேத பகுதியை, வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு தெரிந்த மிக ஃபேவரட் ஒரு வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம். அங்கே 2-3 வசனங்களை நாம் வாசித்தால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று காலை கர்த்தர் சொல்லுகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் அந்த அவன்? வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர். இரண்டாவது, அந்த வேதத்தையே தியானிக்கிற மனிதன், இரவும் பகல். மூன்றாவது, நீர்க்கோள்களின் ஓரமாய் நடப்பட்டு, அதுதான் ஜப ஜீவியம், நல்ல ஜப வாழ்க்கை. அடுத்தது கனியுள்ள வாழ்க்கை, தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சுருக்கமாக தேவனுடைய வேதத்திலும் ஜபத்திலும் கர்த்தரோடு இணைந்திருக்கிற உண்மையான தெய்வ பிள்ளைகள் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். நம்ம ஜபத்தை கேட்டு அப்படியே செய்வார். ஆதியாகமம் 39:23 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார் என்று வாசிக்கிறார். ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால் அவன் எதை செய்கிறானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். புரிந்தவர்கள் கரங்களை வைத்து ஆங்காமே நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. வாய்க்க பண்ணுகிற தேவன். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால், அவருடைய பிரசன்னம் இருந்தால், அவ்வளவுதான், காரியங்களை வாய்க்க செய்வான். தேங்க்யூ. இந்த மகிமையான கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். ஆங்கிலத்திலே whatsoever he doeth shall prosper. அவன் செய்வதெல்லாம் செழிப்பா இருக்கும். அவன் எதை தொட்டாலும் செழிப்பா இருக்கும். எந்த தொழில், வியாபாரம், வேலை, என்ன காரியத்தை அவங்க செய்தாலும் ஆசீர்வாதம் வரும். அந்த ஊழியக்காரர், அந்த சபை, அந்த விசுவாசிகள் குடும்பங்களில் ஆசீர்வாதம் இருக்கும். சில சொல்ல கேட்டிருக்கிறாங்க, என்ன செஞ்சாலும் ஒன்னும் பெற முடியல, முன்னேறல, இன்னும் வாய்க்க மாட்டேங்கு. இன்னைக்கு கால கர்த்தர் நம்ம கூட பேசுற, நீ செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு என்னுடைய கற்பனைகளை நீ கைக்கொள், என்னுடைய வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள், அவ்வளவுதான். அங்கேதான் உனக்கு என்னுடைய கிருபை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயும் நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை மட்டும் கை கொண்டு அப்படியே செய்வீங்களா, அவ்வளவுதான். Hold on to the word of God, cling on to the word of God. தேவனுடைய வார்த்தை யார் பற்றி கொள்ளுகிறாங்களோ அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆதியாகமம் 24:56 பிரயாணத்தை வாய்க்கை செய்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது நாம் பார்க்கின்றோம். செய்வது எல்லாவற்றையும் வாய்ப்பார். இங்கே பிரயாணத்தை வாய்க்கை செய்கிறார். இந்த ஆபிரகாமின் வாழ்வில், ஆபிரகாமின் குடும்பத்தில் எலியேசர் பிரயாணப்பட்டு ஆபிரகாமின் கட்டளை நிறைவேற்ற வந்திருக்கிறார். அவர் சொல்ற பிரயாணத்தை தேவன் வாய்க்கை செய்திருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1:8 கடைசி வரியில் எப்படி பார்க்கிறோம், வழியை வாய்க்க பண்ணுகிறார். அப்ப ஆண்டவர் எவைகளெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். மிக ஆச்சரியமான ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். வழிகளை வாய்க்க பண்ணுவார், பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார், தொழில் வேலைகளை வாய்க்க பண்ணுவார். உங்கள் சர்வ பலவீனத்திற்கு அந்த எடுக்கிற நீங்கள் முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரித்து சுகத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆகவே வேதத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39:21 பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்து இருக்கிறது. இருந்து எல்லாம் சொல்லுங்க, என்னோட தேவன் இருக்கணும், அவருடைய வார்த்தையினால் பின்பற்றணும், அவருடைய வார்த்தையை ஹோல்டு பண்ணணும். ஹல்லேலூயா.
தேவன் நம்மோடு இருக்கிறார்னா அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தான். வார்த்தை மூலம் தேவன் நம்மோடு இடைபெறுகிறார். அவர் தான் வார்த்தை, அவர் தான் வார்த்தை, அவரே வார்த்தை, வார்த்தையின் வடிவில் வந்தவர். ஆமே, மாம்சம் வார்த்தையாகி நமக்குள்ளே அவர் தங்கினார். ஆமே, இயேசு ரட்சகர் என்பது அந்த வார்த்தை. எல்லாரும் கரங்களை வைத்து இந்த காணொளியில் நம்முடைய வசனத்தை தியானிக்கிற கிருபையை தாரும், உடைய வார்த்தையை தியானிக்கிற அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்து காரியங்கள் வாய்க்க செய்வதற்கு ஒன்று தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கணும், இரண்டாவது தேவனுடைய வார்த்தை, மூன்றாவது பரிசுத்த ஆவியானுடைய அந்த பிரசன்னம், நான்காவது இன்டெகிரிட்டி, உத்தமம். இந்த யோசேப்பின் வாழ்வில் தேவன் அவனோடு கூட இருப்பதற்கு இந்த இன்டெகிரிட்டி, உத்தமம், உண்மையுள்ள. சில சொல்லுவாங்க உண்மைக்கு வேல்யூ இல்லை என்று சொல்லி, பொய் கொஞ்ச நாள் ஓடும், ஆனால் உண்மை சீக்கிரம் வெளிப்பட்டுரும். அதனால நம்முடைய வாழ்வில் இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம். ஹியூமிலிட்டி, தாழ்மை மிக முக்கியம். எவ்வளவு கருத்தில் வைத்தினாலும் நாம் சாதாரணமான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அந்த தாழ்மை. இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அவ்வளோ பெரிய தேவகுமார், பல ரூபம் உள்ளவர், மகிமையான ரூபம் உள்ளவர், மகிமையானவர், அமித்தாமே தாழ்த்தினார், வெறுமை ஆக்கினார். இன்றைக்கு கூட பார்க்கிறோம் எவ்வளவு சில மகிமையான கிருபை பெற்றவர்கள் தாழ்மையோடு இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். அடுத்து இந்த யோசிப்பு வாழ்வில் தேவன் அவனோடு இருக்க கண்டென்ட் இன் அட்வர்சிட்டி. எந்த சூழ்நிலையிலும் எதிர் சூழ்நிலையும் அவன் பொறுமையா இருந்தான், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான். He suffered for righteousness. He adjusted his life. Disfavor வந்துச்சு, slavery வந்துச்சு, prison வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனால் அவன் இதுல தாழ்மையா இருந்து கவனமா இருந்துட்டான். ஆண்டவர் யோசிப்போடு இருந்து அப்படின்னாங்க. He moved from prison to palace. ஆம், சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு சென்ற ஒரு மனிதன் யோசிப்பு. காரணம், கர்த்தரோடு இருந்தபடினால் எல்லாவற்றையும் வாய்க்கப்படுகிறார். இன்று காலை சங்கீதம் 1, 2, 3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை பற்றி கொள்ள போவீர்கள்? வார்த்தையின்படி தேவனுடைய பிரசன்னங்களோடு இருக்க கவனமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி ஜபத்தில் அவரோடு இணைந்து விட்டீர்கள் என்றால் போதும், செய்வதெல்லாம் அவற்றை வாய்க்கப்படுவார். பிரயாணத்தை வாய்க்க செய்வார், வழியை வாய்க்க செய்வார், வேலையை வாய்க்க செய்வார், பிள்ளைகளுக்குரியதை வாய்க்க செய்வார். ஆமே, இன்று காலை யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இருந்த ஒன்றும் வாய்க்காம போயிடுச்சு, கர்த்தரை தேடியும் வாய்க்கலைன்னு. நீங்க இப்ப நல்ல ஆழ்ந்த உள்ளத்தோடு சரியான வார்த்தையோடு இணைந்து தேவனோடு நெருங்கி அவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். தேவன் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஆமே, உத்தமத்தை பேணிக் கொள்ளுங்கள், தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தேவ மகிமை இந்த காலை உங்களை மூடும். ஆமே, ஹல்லேலூயா. இந்த காலை கர்த்தர் சொல்லுகிற அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த சத்தம் உங்களுக்கு தரித்துக் கொண்டே இருக்கும். நீங்க சொல்லுங்க எல்லாரும் இந்த காலையிலே, நான் தேவனை தேடுவேன், தேவனோடு கூட இருப்பேன், அவரோடு இணைந்திருப்பேன், அவர் என்னோடு கூட இருப்பார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்வார். ஆமே, கரங்களை அசைத்து யோசிப்போடு தேவனே என்னோடு நீங்க இருக்கணும். என் கேரக்டர், என்னுடைய குணங்கள், என்னுடைய மைண்ட் செட் எல்லாத்தையும் உமக்கு நேராக திருப்பறேன். ஆமே, let all my life be conformed to thy word, not be conformed to the world or individuals. உலகத்தில் பற்றி எந்த மனிதனுடைய நிலையில் எதிலேயும் என்னுடைய வாழ்க்கை குணம் இல்லாமல் உங்களுடைய வார்த்தையின்படி என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன். இந்த காலை உங்களுடைய மகிமையின் பிரசனத்தினால் என்னை நிரப்பும். கர்த்தர் யோசிப்படினால் அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். அது மட்டுமல்ல, கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. கர்த்தருடைய கிருபை கிடைத்தது, மனுஷனுடைய தயவு கிடைத்தது. வெறும் வாய்க்க பண்ணுறது மட்டும் கிடைக்கல. தேவனுடைய அந்த வாய்க்க பண்ணுகிற அந்த கிருபை வந்துவிட்டால் மனுஷனுடைய தயவு வரும், தேவ கிருபை வரும், தயவு கிடைக்க பண்ணுவார். யாரையாவது நம்ம கிருபை பாராட்டும்படி வைப்பார். இதெல்லாம் தேவனுடைய கிருபை. புரிந்தவர்களெல்லாம் கரண்டை வைத்து இன்று காலை மேலெல்லாம் உங்கள் வாழ்வில் வந்து பலிக்கும். நீங்கள் இன்னும் தேவனை தேடுங்கள், தேவனை பற்றி கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஆமே, ஒன்று நடக்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். ஐயோ, இப்படி ஜெபம் அற்புதம் நடக்கலையே, எங்கள் குடும்பத்தில் இவங்களுக்கு அற்புதம் நடக்கலையே, கவலை வேண்டாம். தேவனை தேடுங்கள். கண்டினியூ வர்ஷிப்பிங், கண்டினியூ
listen to His word, continue in prayer, continue hold on to His word. அவருடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். தேவ மகிமை இந்த காலை நம்மை நிரப்பும். எல்லா கடமை விதிக்கிறதை சோதனை பண்ணி எல்லா ஜோமனும் ஆண்டவரை வாய்க்கை செய்யும். அப்பா, எங்க தொழில வாய்க்கை செய்யணுமே, வேலைகள் வாய்க்கணுமே, பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கணுமே, குடும்பத்தில் வர வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள் வந்து சேரணுமே. தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். காலையில் எங்களுக்கு உதவி செய்ய கேட்போம். இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் நீங்கள் பிரயாசப்பட்டு வாய்க்காத ஆண்டவர் சொன்ன நன்மை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அல்லது நீங்க ஜெபம் பண்ணி தேவன் கேட்டது இந்த தேவன் வாய்க்க செய்வாராக. ஆமென். தேவ பிரசனத்தில் இணைந்திருக்கிறீர்கள், தேவனோடு வந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் வாய்க்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்று காலை அந்த கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். படிக்கிற பிள்ளைகள் அவர்கள் வெற்றி பெறட்டும். தொழில்களை ஆசீர்வதியும், வேலைகளை ஆசீர்வதியும். ஆமென். வர வேண்டிய ப்ரமோஷன் சரியாய் வந்து சேர இப்படிப்பட்ட நீங்கள் வாழ்க்கை செய்கிற ஆசீர்வாதங்கள் வந்து வலிக்கணுமே. இதற்காக இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியிலே நோக்கி மன்றாடுகிறோம். இயேசுவே, ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். பரிசுத்த ஆண்டவருடைய உதவியோடு இயேசுவின் நாமத்தில் பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எவனையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்மாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. தேவரே உயரப்படுகிறது, திருமணை செய்கிறோம், வெற்றுகிறோமாக இருக்கிறீர். Everything is possible with you. இன்று காலை இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில் வாய்க்காமல் போகிறதே, உடைய வல்லமை விளங்கணுமே, வாய்க்கை செய்யணுமே, உடைய மகிமை விளங்கணுமே. எங்களை நீர் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். அவருடைய வல்லமையின் பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. ஆண்டவரை நோக்கி பார்த்து பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, இன்று என்னை நிரப்பும். உடைய வார்த்தையை நான் நிரப்பும். என்னை புதுப்பிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டு தேவனை ஒரு நிமிடம் துதிக்க ஆரம்பிப்போம். மழையாக பொழியும் பொழியோ எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்
என்று வாக்கு பண்ணி இந்த கிருவை எடுத்துக்கொள்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். மோடு இணைகிறேன், உடைய வார்த்தையோடு இணைகிறேன். கமிட் மைசெல்ஃப் ஆண்டவரே, இந்த கிருவை தார். ஜெபம் செய்வோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, காலை ஆங்காங்கே இப்படி பிள்ளைகளாக ஊழியர்களாக விசுவாசிகளாக யாவரும் கூடி இப்படி ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த கிருபை தான் யோசேப்புக்கு அந்த கிருபையை கொடுத்தி, வேதத்தின் பக்தர்களை கொடுத்தி, இன்றைக்கு அநேகரை கொடுத்து கொண்டிருக்கிறீர். செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரயாணத்தில் வாய்க்கும், வழியை வாய்க்க பண்ணும், வேலைகள் தொழில்களை வாய்க்க பண்ணும், பிள்ளைகளுடைய படிப்பில் காரியங்களை வாய்க்க பண்ணும், வர வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்களை வாய்க்க பண்ணும். ஆலயத்தின் ஆராதனைகளுடைய வல்லமை இறங்கணுமே, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகணுமே, எல்லாம் வாய்க்கப்பட பாடப்படணும். Oh, let everything be prospered in Jesus' name. இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் அத்தனை பேருக்காக நம்முடைய ஊழியனாக இந்த காலை இந்த பலிபடத்திலிருந்து நோக்கி பார்க்கிறேன். மனம் இறங்கும், மனம் இறங்கும். வர வேண்டிய நியாயமான நன்மைகளினால் ஒவ்வொருவரையும் நிரப்போம். செய்வதெல்லாம் நம்முடைய நாமத்தினால் வாய்க்கும்படி செய்யும். ஆசீர்வாதம். ஜெபத்தை கேட்டதற்காக கோடான கோடி நன்றி, நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பிரயோஜனமான ஊழியர்கள், சாதாரணமான மனிதர்கள், நம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு தகுதியுள்ளதான் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், பலப்படுத்தும். ஒவ்வொருவரை அப்படியே செய்யும், ஒவ்வொருவரை அப்படியே செய்யும். இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே செய்யும். ரத்தத்தை தெளிக்கிறேன் ஒவ்வொரு மேலும். இந்த ரத்தத்தினால் ஒவ்வொருவரை கழுவுடி கேட்கிறேன். தகுதியாக்கும், ஆசீர்வாதத்துக்கு பாத்திரலாய் மாற்றும், மாற்றும், மாற்றும். அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.